நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே டிபி ஸ்பைன் தான். டிபி அப்படின்றது ஸ்பைனில் நுரையீரலுக்கு அப்புறம் ரொம்ப காமனான வியாதி. இதை நிறைய தடவை பார்த்துட்டோம், திரும்பியும் அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியது தோணுச்சு. Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. டிபின்றது நம்ம ஊர் காற்றுல இருக்குது. நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையும் போது நம்மளுக்கு டிபி வந்துடும். ஃபஸ்ட்டு அது ஈஸியாக நுரையீரலுக்குள்ளே தான் வரும். ஏன்னா காற்று நுரையீரலுக்குள்ளே தான் வரும். நுரையீரல் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா நுரையீரல்ல இருந்து வேற எங்கேயும் போகாமலாம் இருக்காது. ரத்தத்துக்கு மூலியமா உடம்புல எல்லா பாகத்துக்கும் அது போக முடியும். அது ஈஸியாக போகக்கூடிய இடம் ஸ்பைனல் கார்டு தான். ஸ்பைனல் கார்டுனா நரம்பு கிடையாது, ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கிற இந்த போன் தான். ஸ்பைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி இருக்கிற போன் தான் காமனாக அஃபெக்ட் ஆகும். டிபி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும்? இந்த எலும்பை ஃபுல்லாகவே அரிச்சிடும். இந்த எலும்பு ஃபுல்லாகவே அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பைனுக்கு இருக்கிற சப்போர்ட் போயிடும். ஸோ இந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும். இந்த எலும்பு போயிடும். இந்த எலும்பும் இருக்க வேண்டிய இடத்துல இந்த எலும்பு இருக்குது. நடுவில் இருக்கிற எலும்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேப் இருக்கும். ஸோ இந்த ஸ்பைன் முன்னாடி விழுந்துடும். அப்போ பின்னாடி இருக்கிற இந்த நரம்பு இழுக்கும். இதுதான் டிபி ஸ்பைனில் காமனாக நடக்கக்கூடியது. இந்த காமனாக நடக்கிறத தடுக்கிறது எப்படின்னா 2 ட்ரீட்மெண்ட் மூலயமா தடுக்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த உடஞ்ச எலும்பு, காணாமல் போன எலும்பை நாங்கள் இம்ப்ளான்ட் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பைனுக்கு சப்போர்ட் கொடுத்துருவோம். இது சின்ன ஸ்பைன் சர்ஜரி மூலியமாக சரி பண்ணிடுவோம். நாம் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறது கிடையாது. இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கிருமி தானே இந்த எலும்பை அரிச்சிச்சு. அந்த கிருமியை நம்ம உடம்புல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான மருந்தை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். டிபி மருந்து அப்படின்றது கவர்மெண்ட்லேயே இலவசமாக கிடைக்குது. நீங்கள் யாரும் காசு போட்டு வாங்க தேவையில்லை. 12 மாதம் ஒரு சிலருக்கு சாப்பிட வேண்டியிருக்குன்னா அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிபி கிருமி நுரையீரலில் இருக்கும்போது இருக்கிற டென்சிட்டியை விட ஸ்பைனில் இருக்கும்போது இருக்கிற டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டோசேஜ் ஜாஸ்தியாக தேவைப்படும், நாட்களும் ஜாஸ்தியாக தேவைப்படும். கவர்மெண்ட்டில் நான் 6 மாதம்லாம் டிபிக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டேன் சார், ஆனாலும் எனக்கு சரியாகலை சார், நீங்கள் போட்ட போல்ட் நட் வெளியில் வந்துருச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா போல்ட் நட் அப்படின்றது நாங்கள் எதுக்கு போடுறோம்? உடஞ்சிருக்கிற எலும்பை பிடிச்சிக்கிறதுக்காக தான் போடுறோம். கிருமியை யார் சரி பண்ணுவா? நீங்கள் தான் சரி பண்ணணும். எப்படி சரி பண்ண முடியும்? நாம் சாப்பிட்ற மருந்து மூலியமாக தான் சரி பண்ண முடியும். மருந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. டிபிக்கு உண்டான மருந்து நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் படுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. நம்ம உடம்பை நாமளே பார்த்துக்கோங்க, வேற யார் பார்த்துக்க போகிறோம்? அந்த மருந்து நம்ம அத்தனை நாள் சாப்பிடும்போது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த போனுக்குள்ளே இருக்கிற கிருமியை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போதான் அந்த கிருமி செத்து புதுசாக அங்கே போன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு 3 மாதத்துல நிறுத்துறதோ 6 மாதத்துல நிறுத்துறதோ நம்ம பண்ணும் பட்சத்தில் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மருந்து வேலை செய்யாமல் போயிடும் 2வது தடவை நம்ம ஆரம்பிக்கும் போது. அதை விட மோசமான விஷயம் என்னென்னா, போல்ட் நட் பிடுங்கிட்டு வருதோ, போல்ட் நட்டுக்கிட்ட இருந்து எலும்பு விலகி வரதோ பிரச்சனை இல்லை. எலும்பு விலகி வரும்போது நரம்பு பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் சொல்கிற ஒரே விஷயம், நரம்பு ஒரு தடவை பாதிப்பு ஆயிடுச்சுன்னா திரும்பி சரி பண்ண முடியாது. அதனால் டிபி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது 2 பார்ட். ஒன்று நாங்கள் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் பண்ணுறது. நாங்கள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நீங்கள் வலி தாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு வலியெல்லாம் கிடையாது. மாத்திரையை சாப்பிட்றது தான், அதுவும் இலவசமாக நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்றது தான். அதனால் எந்த நஷ்டமுமே கிடையாது. சரி சார், என் முதுகில் டிபி இல்லை, நார்மலான பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கேயும் வைத்தியம் ஒன்றே தான். என்ன? இங்கே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட சொல்லுவோம். இங்கே பாக்டீரியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட வேண்டி இருக்காது. அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் போடுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் கிருமி எலும்பை அரிச்சிரும், முன்னாடி இருக்க சப்போர்ட்டை பிச்சிரும். சப்போர்ட் இல்லைன்னா சப்போர்ட் கொடுக்கறது தான் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். செகண்ட் ட்ரீட்மெண்ட், சப்போர்ட் கொடுத்தாச்சு, இந்த எலும்பு அரிச்ச கிருமி இந்த எலும்பு அரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இது 2 அரிச்சா 1க்கு உண்டான டேமேஜே நம்மளால் தாங்க முடியல, 2க்கு உண்டான டேமேஜ் எப்படி தாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பழகுங்க. ஸோ 1 அரிச்சிருச்சு, அந்த அரிச்சதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படி? சர்ஜரி பண்ணி. 2வது ட்ரீட்மெண்ட் என்ன? அடுத்த எலும்பை அரிக்காமல் இருக்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஆன்டிபயோட்டிக் போடுறது மூலியமாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியா கிருமிக்கு ஸ்பைனில் வந்துச்சுன்னா போடுறது எப்படின்னா, மினிமம் 4லேருந்து 6 வாரம் நரம்புல தான் போட்டாகணும். வேற வழி இல்லை. ஏன்னா நாங்கள் அதை இங்கிலீஷில் பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில பாக்டீரியாவுக்கு
ஸ்பைனில் இன்ஃபெக்ட் ஆனுச்சுன்னா ஹெவி டோஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் தேவைப்படும். அந்த அளவுக்கு கொடுத்தா தான் அந்த பாக்டீரியா உடம்புல இருந்து வெளியில் போகிற அளவுக்கு பயோ அவைலபிலிட்டி கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த பாக்டீரியா சாகும், நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். அது கண்டிப்பாக கொஞ்சம் விலை ஜாஸ்தியான மருந்தாக ஒரு சில டைம் ஏற்படலாம். அதுக்கு பயந்துட்டு வாழ்க்கையை நம்ம தொலைக்க முடியாது இல்லையா? அந்த மருந்து இங்கே இன்ஃபெக்ஷியஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் 6 வாரம் சாப்பிட சொன்னாரா, 6 வாரம் போட்டுக்க சொன்னாரா, தயவு செய்து போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட மினிமம் 3லேருந்து 1 வருஷம் வரைக்கும், தட் மீன்ஸ் 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் கண்டினியூஸான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும். நான் 1 மாதம் இந்த டாக்டர்கிட்ட பார்த்தேன், 1 மாதம் அந்த டாக்டர்கிட்ட பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னால் போக முடியல, எனக்கு வீட்டில் பிரச்சனை, அதனால் போகாமல் விட்டுட்டேன்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற லைஃப் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ லைஃபாக வாழலாம். மிச்சம் இருக்கிற லைஃப் நீங்கள் நடந்து போய் வாழலாம். மிச்சம் இருக்கிற லைஃப் நீங்கள் நடந்து யூரின் போகலாம். இதை நீங்கள் பண்ணலைன்னா யூரின் மோஷனும் பாதிக்கும், நட உடையும் பாதிக்கும்.